Good morning students. Today in a class we are going to see about gravitation. Okay. So gravitation na உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம எர்த்தில் வந்து கிராவிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் மேலே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம தூக்கி போட என்ன பண்ணும், கீழே வந்து இழுக்குது இல்லையாம்மா. ஸோ நியூட்டனோட கான்செப்டில் இது இம்பார்ட்டன்ட் திங், நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே. ஸோ திஸ் law state that every particles of a matter in this universe attract every other particle with a force. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கிளுக்கும் இந்த யூனிவர்ஸில் அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ஒவ்வொரு பார்ட்டிக்கிளுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ரெண்டு சைடு நம்ம கோயின்சிடெண்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். ஸோ ஹியர் வி ஆர் டேக்கன் ஆஸ் டூ சோலார் பாடிஸ். ஓகே, சோலார் பாடிஸ்னால் ஒன்று எர்த்துன்னு மைண்டில் வச்சுப்போம், இன்னொன்று மூணு மைண்டில் வச்சுப்போம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது எர்த்துக்கு 3 அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, 3க்கு எர்த்தை அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேயா. ஸோ அதான் வந்து நியூட்டனோட கான்செப்ட். எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் த மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் பார்ட்டிகல் வித் அ ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸோடு வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகேயா. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், எர்த்து அப்படிங்கிறதுக்கு வந்து m1 மாஸில் இருக்குது. மாஸ்னால் என்னம்மா, அதோட வெயிட்டு. ஸோ அதோட மாஸ் வந்து m1ல் இருக்குது. ஏன்னா ரெண்டோட மாஸும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் m1 அப்படிங்கிற மாஸில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மூணோட வெயிட்டை வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மாஸை வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா. ஸோ இப்போ எர்த்து மூணு மேலே அட்ராக்ட் பண்ணுற அந்த கிராவிடேஷனை நம்ம ஃபோர்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா F1. அதே மாதிரி மூணு வந்து எர்த்து மேலே அட்ராக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன கால் பண்ணுறோம், F2. ஓகேயா. ஸோ ரெண்டுக்கு இடையில உள்ள சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறோம். சென்டர் ஆஃப் த எர்த் டு சென்டர் ஆஃப் த மூன். ஓகேயா. ஸோ ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கால் பண்ணுறோம், இட் இஸ் ஆர் ரேடியஸ். ஓகேம்மா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறது, ஹியர் இட் இஸ் ஹேவிங் திஸ் force is directly proportional to the product of the masses. ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம், இது directly proportional to the product of the masses. ஸோ see this side, இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸுங்கிறது ரெண்டு மாஸையும் ப்ராடக்ட் பண்ணால், you see that ரெண்டு மாஸையும் ப்ராடக்ட் பண்ணால் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேயா. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஆல்ஃபா மாதிரி போடணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஈக்குவல் போடுவோம். பட் ஆனால் இது வந்து சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறனால ப்ரொபோஷனல் போடுறோம். ஓகேயா. ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோம், the force, இங்கே சென்டென்ஸை பாரு, this force is directly proportional to this force, look at here, this force is directly proportional to product na multiplication of the masses. Here having a so m1 into m2 and inversely proportional to na என்ன ரைட் பண்ணோம்னா 1/ல ரைட் பண்ணுவோம். ஓகே. inversely proportional to square of the distance between the center of these masses. so center of the massesல இருந்து in betweenல உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன மேம் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் இல்லையா. ஸோ அதான் ரைட் பண்ணுறோம். இங்கே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படிங்கிறத டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் மேலே ரைட் பண்ணுவோம், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் டிவிஷனில் எழுதணும். 1/r². டிஸ்டன்ஸு வந்து 6. ஸோ நீ படிக்கிறது இது 2 தான் கான்செப்ட். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக இதிலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பட் இட் இஸ் ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்ட். லுக் அட் தட், திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாஸஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த, ஸ்கொயர்னால் மேலே 6 மேலே போட்டிருக்கோம் இல்லையா, square of the distance between the center of these masses. The direction of force acts along in a line joining the masses. Okay. ஸோ அதை தான் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா
ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவும் ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். அப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஈக்குவலைஸ் பண்ணால் என்ன ஆகும், ஃபோர்ஸுங்கிறதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணோன்னா m1 இன்ட்டு m2 டிவைடட் பை r². ரெண்டையும் என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ஸோ எழுதுனா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொபோஷனலுக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க g அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் a யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேயா. ஸோ இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க SI யூனிட்டில். So value is 6.674 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2 அப்படிங்கிறது வேல்யூ மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவலைஸ் பண்ணிடலாம், இந்த வேல்யூ போட்டோன்னா ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன்லி தட் யூ வாண்ட் டு புட் அ பாக்ஸ், இட் இஸ் திஸ் இஸ் ஒன்லி this is only a very important thing. F equal to G m1 m2 divided by r². This is only Newton's universal law of constant. Newton universal law of constant. Repeatly one more time. The force is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between the center of these masses. The direction of the force acts along a line joining the masses. ஓகேயா. ஸோ இது வந்து நீ ரைட் பண்ணுறது, இந்த நியூட்டன் யூனிவர்சல் லா வந்து மோஸ்ட்லி எதில் கேட்பாங்க அப்படின்னா டீட்டெயில் கொஷினில் கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த லா ஃபுல்லாக ரைட் பண்ணணும். அண்ட் தென் யூ வாண்ட் டு ட்ரா த டயக்ராம், தென் யூ வாண்ட் டு ரைட் தட் இன் அ போத் ஈக்குவேஷன். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதோட கிராவிட்டி யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டை அப்ளை பண்ணி ரைட் பண்ணுறோம். தென் அதோட வேல்யூ. ஓகேயா. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக ரைட் பண்ணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த டீட்டெயில் ஃபார் யூ. ஓகே, இஸ் இட் கிளியர்மா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஒரு கிராவிட்டினால் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, வென் யூ த்ரோ எனி ஆப்ஜெக்ட் அப்வர்ட்ஸ் வாட் ஹேப்பன், அது ஒரு ரெஸ்ட் ஹைட்லேருந்து அது கீழே எர்த்த ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு என்ன பண்ணும், it start to fall down இல்லையாம்மா. ஸோ இந்த ஃபால் டவுன் ஆகிறப்ப அதுகிட்ட இருக்கிற ஆக்சலரேஷன் நம்ம என்ன கால் பண்ணுறோன்னா ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த் அப்படி கால் பண்ணுறோம். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த எர்த். ஓகேயா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ரெப்ரசன்ட் பை அ ஸ்மால் லெட்டர் G. And it unit is the meter second power minus 2. Okay, மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் ஆக்சலரேஷனை. ஸோ கிராவிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப ஸோ இது என்ன ஆகும்னா பிளேஸ்க்கு பிளேஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா எர்த்தோட போல்ஸ்லையும் ஒரு மாதிரி போல்ஸில் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி ஈக்குவேட்டர்லையும் சேஞ்ச் ஆகும். ஸோ தட்ஸ் ஒன்லி இட் இஸ் மென்ஷன் ஹியர். ஓகே. ஸோ டுடே யுவர் ஹோம்ஒர்க் இஸ் வாட் மீன்ஸ் you want to study well and write the Newton universal law of gravitation. Okay, I send the photocopy to you. Study well, then you write. Thank you.